பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுச்சேரியில் 76வது குடியரசு தின விழாவையொட்டி பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் போலீசார் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். இதில் அலங்கார வண்டிகள் ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விவசாய பொருட்களுக்கு 2 மடங்கு லாபகரமான விலை தர வேண்டியும், விவசாயிகள் வாங்கிய கடன் தொகையை தள்ளுபடி செய்யவும், கூட்டுறவு வங்கி மூலம் விவசாயிகளுக்கு கடன் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தினர். ஆர்டிகல் 19 படி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வழி டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம், ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் அது சட்டத்தை ஒருத்தர் மதிக்க மாட்டேங்கிறாங்க. விவசாயினா இப்போ பிச்சைக்கார மாதிரி பார்க்குறாங்க. அடிமை பையன் பார்த்து எங்களை விட மாட்டேங்கிறாங்க. இங்கே கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. விவசாயி விட்டு பிள்ளையெல்லாம் படிக்க வச்சாங்க, படித்தோம், எல்லாம் லோன் வாங்கணும், கல்வி கடன் வேலை கொடுக்கல அரசாங்கம். எப்படி கல்வி கடனை திருப்பி அடைக்க முடியும்? அதை தள்ளுபடி பண்ணால் பண்ண மாட்டாங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு குஜராத்தில் இருக்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு மட்டும் 18 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்களாம். இந்தியாவில் இருக்க எல்லா கார்ப்பரேட்டும் 24 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க கல்வி கடனை? அது அவர் தானே பண்ணி ஆகணும், மோடியை தானே பண்ணணும். இன்றைக்கி போய் பார்க்கறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா என்ன? அதற்காக தான் இங்கே காத்திருப்பு போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தக்கோட்டை கிராமத்தில் திரௌபதியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 71ஆம் ஆண்டு எருதுவிடும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த எருதுவிடும் விழாவை ஜோலார்பேட்டை எம்எல்ஏ தேவராஜ் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுமார் 250க்கும் மேற்பட்ட காளைகள் வரவழைக்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு விழாவை கண்டு ரசித்தனர். வேலூர் மாவட்டம் சந்தப்பேட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் சிலையை வெண்கல சிலையாக மாற்றியமைத்து பராமரிக்க வேண்டும் என சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் பல்வேறு துறையிடம் மனு அளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காத நிலையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்த நாளையொட்டி அவர் சிலையை புதுப்பிக்க கோரி சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் தர்மயாதீனம் ஆயுஷ் மருத்துவம் மற்றும் கல்வி மையம் நடத்தும் மாபெரும் இலவச ஆயுஷ் மருத்துவ முகாம் நடைபெற்றது. நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக தர்மபுரம் ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். இதில் நகராட்சி தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தனியார் வசமுள்ள அரசு உபரி நிலத்தை ஏழை மக்களுக்கு வழங்க கோரி அப்பகுதி பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். இந்த போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்களுடன் பொதுமக்களும் திடீர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலையில் முப்பெரும் கோவில்களான ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ நொண்டி மாரியம்மன், ஸ்ரீ காளியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு ஹோமங்கள், அபிஷேகங்கள், அலங்கார பூஜைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுரத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு வருவாய்த்துறையினர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வாக்காளர்கள் உறுதிமொழியை எடுத்துக் கொண்டனர்.
இந்த பேரணியில் அரசு துறை அதிகாரிகள், மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பாடியநல்லூரில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகள் சார்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் 129வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். தொடர்ந்து இந்திய சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தின் வாயிலில் ஆளுநர் RN ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்.